இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா காம்படேட்டிவ் இன்சைட்ஸ் அப்படிங்கிற புதுசாக ஒரு ஆப்ஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது அப்டேட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யுவர் டூல்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் காம்படேட்டிவ் இன்சைட்ஸ் அப்படிங்கிற புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைட் அப்படின்னு கேட்கும். ஓகேவா, ஸோ இப்போ ட்ரைட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ரைட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் டேட் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டு 30 days அந்த டைம் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட க்ரோத்தை வந்து மற்ற யார் கூடயாவது கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி ஒரு சில பேரோட ஐடி கொடுத்துருப்பாங்க, அவங்களோட க்ரோத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடில் கஸ்டமைஸ் அப்படி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து யாரை வந்து காம்படேட்டிவ் பர்சனாக செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை வந்து இதில் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பர்சனோட நேமை வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகேவா, அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியோட நேம். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்சனோட காம்படேட்டிவ் பர்சனாக நீங்கள் மாறிடுவீங்க. ஓகேவா, ஸோ அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்துடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, போஸ்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க, லாஸ்ட்டு 30 days அவங்களோட அனாலிட்டிக்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டேட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியிலேருந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது மூலமாக உங்களோட ஐடியோட க்ரோத்தையும் அவங்களோட ஐடியோட க்ரோத்தையும் கம்பேர் பண்ணி ஸோ அவங்க எந்த மாதிரி கண்டென்ட் போடுறாங்க, ஸோ அதே மாதிரி நீங்களும் கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீங்களும் ரீச் ஆவீங்க. ஓகேவா, ஸோ அதுக்காக இன்ஸ்டாகிராம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் தான் இந்த காம்படேட்டிவ் இன்சைட்ஸ். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பர்சன் கிடையாது, நிறைய பேரோட, அதாவது மோர் தேன் 5 பீப்புளோட நேமை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி வைக்கலாம். ஆட் பண்ணி வச்சுட்டு அவங்களோட க்ரோத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களோட காம்படேட்டிவ் பர்சனை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் க்ரோத்தையும் அண்ட் உங்கள் காம்படேட்டிவ் பர்சன் க்ரோத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஐடியா வந்து அதாவது உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாகவும் இது இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த அப்டேட் பார்த்தின உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேசுங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் காம்படேட்டிவ் பர்சனாக நீங்கள் செலக்ட் பண்ணுற பர்சனும் அவங்க ஐடியா வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக அப்கிரேட் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களோட காம்படேட்டிவ் பர்சனுக்கும் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா உடனே போய் உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.